இல்ல நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? எல்லாம் நீ ஐயா படம் எப்படியா இருக்கு? நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஏற்கனவே லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் வந்தது, அந்த ஜானரில். அது எமோஷனல் தான் செட் ஆகிட்டு இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. காமெடி எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, பார்க்கலாம். நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம அர்ஜுன் தாஸுக்கு வந்து இவரோட படம் செட் ஆகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா ரொம்ப அவரோட வாய்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. வில்லனும் அதே மாதிரி டஃப் கொடுக்குற மாதிரி தான் இருக்காங்க. ஒரு மாதிரி இது சதுரங்க வேட்டை, லக்கி பாஸ்கர், சூதுகவும், இந்த மாதிரி படங்கள்லாம் நிறையா பார்த்துருப்போம். அந்த படங்கள் வரிசையில் தான் இந்த படமும் வரும். ஒரு மாதிரி நம்ம ஸ்கேமை பற்றி அந்த அந்த நிறைய ஸ்கேமை பற்றி தான் அந்த படம் ஃபுல்லாகவே பேசுகிறாங்க. ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஸ்கேம் படம் தான் ஃபுல்லாக. ஸோ நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங். ஃபேமிலி ஜானருங்களா அது? ஃபேமிலி மாதிரி இல்லை, ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஸோ ஸ்கேம் படம் அந்த மாதிரி. நல்லா இருக்கு. நல்லா இருந்ததுங்களா? எல்லாரும் ஆக்டிங்லாம் எப்படி இருந்ததுமா? நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தது? பிடிச்சி. எது மாதிரி இருக்காதாம்மா? எல்லாம் உஷாராக இருக்கணும், அவ்வளோதான். கான்சிட்டி படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பேச போகிறோம். இந்த படத்தில் யார் நடித்தாங்க அப்படின்றத லீடிங் ரோல் அவங்களோட பேர் மட்டும் சொல்லிடுறேன். அர்ஜுன் தாஸ் பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. லோகேஷ் கனகராஜன் பேர் எடுத்தாலே அர்ஜுன் தாஸ் இல்லாமல் இருக்க மாட்டார் அவருடைய எல்சி யூனிவர்சிட்டியில். அப்புறம் அண்ணா பென் அப்படின்ட்டு மலையாள ஆக்டர் கொஞ்சம் நடிச்சிருக்காங்க அவங்க இந்த படத்தில். அப்புறம் யோகி பாபு, வடிவுக்கரசி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு காமெடி மூவி அப்படின்ற மாதிரி. நான் ஏன் இது காமெடி மூவி அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து ஒரு காமெடி மூவி அப்படின்ற மாதிரி பார்க்கலாம், இல்லைனா ஒரு ஸ்கேம் மூவி அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இது ரெண்டு, இந்த ஸ்கேம் இல்லை காமெடின்னு யோசிக்கும் போது இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து 2 படம் அப்படின்றது ஞாபகத்துக்கு வரும். ஒரு படம் என்னன்னா லக்கி பாஸ்கர் அப்படின்றது, இன்னொரு படம் என்ன சூதுகவும். ஒன்று இவங்க லக்கி பாஸ்கர் அப்படின்ற ஒரு படம் டோனில் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தா அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்துருக்கணும். ஏன்னா அது ஒரு ஹீரோ சைடில் இல்லை அவங்க ஃபேமிலி சைடில் வந்து ஒரு எமோஷனல் பாண்டிங் அப்படின்றது ஒன்று இருக்கும். வடிவுக்கரசி மேம்லாம் வந்து அவங்க காமெடி எல்லாம் அதுக்கு முன்னாடிலாம் பண்ணதில்லை, சீரியஸ் ரோல் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த படத்தில் வந்து காமெடி ரோலு யோகி பாபு கூட சேர்ந்து பண்ணி ஒரு மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம விடிவி கணேஷ் வந்து அந்த ஒரு டைலாக்ஸ் தான் படத்துக்கு வந்தது. ஏன்னா ட்ரைலரில் வந்து அது ஒன்று கரண்ட்டு மட்டும் என்ன கரண்ட் ஆஃபீஸில் வந்து இதில் யாரா ஜென்ரேட்டில் யாரா ஓடுது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அந்த டைலாக்ஸ்லாம் வந்து இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆனால் அதே வந்து ரிப்பீட்டடாக பண்ணுற மாதிரி அந்த விடிவி கணேஷ் வந்து என் பொண்டாட்டிக்கு வந்து இதுக்கு போகணும் அதுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ரிப்பீட்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. மூவி சூப்பர் சூப்பர். என்ன சொல்ல வராங்க படத்தில்? ஏமாறக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கு. இப்போ நடக்கிற மாதிரி காட்டுறாங்களா? எஸ் எக்ஸாக்ட்லி. அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் கிரிப்ஸாகவே நல்லாவே இருந்திருக்கும். ஒரு மாதிரி நம்ம கோலமாவு கோவிகளெல்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு வில்லனை வந்து ஒரு இடத்துல மாட்டி விட்டு அவங்க மாட்டி எஸ்கேப் ஆயிடுவாங்க. டார்க் ஹியூமர்லாம் இல்லை, ஓப்பனாகவே அடிக்கிறாங்க அவங்க. அந்த டார்க் ஹியூமர்லாம் நம்ம நெல்சனால் மட்டும்தான் முடியும், ஆனால் அவருக்கு அது நல்லாவே வரும். பட் ஆனால் இதில் நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூஸ் தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ தான் டேரக்ஷன் பண்ணிக்கிறேன், நல்லாவே பண்ணியிருக்கேன். எல்லாருமே வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். மூவி நல்ல மூவி தான், ஃபேமிலி எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நாட்டில் இன்னும் என்னென்ன கிரைம் சீன்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மக்கள் எல்லாருமே பார்க்கணும். சார் அர்ஜுன் தாஸ் அவர் ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாரு, பரவாயில்ல. எப்பயுமே அவர் படம்னா ஓகே, வில்லன் கேரக்டர் வந்து சரி, ஹீரோ கேரக்டர் தான் சரி, நல்லா பண்ணுறாரு, பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அவர் எப்பயுமே மாஸ் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்பயுமே மாஸ் தான், அவர் நல்லா பண்ணியிருக்காரு. புரியல ப்ரோ? ரேட்டிங்க்கு ஃபுல்லாகவே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் நல்லா ஒர்த்தான். அப்புறம் ஒரு நடுத்தர வர்க்கம், மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்றது அவங்களுக்கு என்ன வழி, அது மூலிமா இந்த சொசைட்டி நம்மளுக்கு என்ன பாடம் கற்றுத்தருது, அது மூலிமா நம்ம இந்த சொசைட்டி எப்படி பார்க்குறோம், ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஒன்று அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கணும். இல்லை சூதுகவும் மாதிரி படம் எடுத்துகிட்டு போனால் அந்த படத்தில் எல்லாருமே நெகட்டிவ் ரோல் தான். இந்த சொசைட்டியை வந்து எப்படி ஏமாத்துறாங்க, எப்படி ஸ்கேம் பண்ணுறாங்க, அது ஒரு காமெடி டோனில் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஒன்று அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருக்கணும், இல்லை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும். இல்லை புதுசாக இவங்க ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணி ஒரு ஸ்டோரி டெல்லிங் அப்படின்றது ஒரு ட்ரெண்டிங் வந்து எடுத்துருக்கலாம். பட் இவங்க வந்து திணறி இருக்காங்க அப்படின்றதான். ஏன்னா ஒரு 50% வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, மீதி 50% அப்படின்றது கொஞ்சம் டேரக்டர் வந்து அவசரப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஸ்டார் கேஸ்ட் அப்படின்றது சூப்பராக வந்து அமைஞ்சிருக்கு. யோகி பாபு, வடிவுக்கரசி அவங்களுடைய காம்பினேஷன் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. அவரும் யோகி பாபுவும் வடிவுக்கரசியும் நடுப்புற அம்மா பையன் தான். அவங்க நடுப்புற கவுண்டர் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க, சூப்பராக இருக்கும். மற்றபடி நிறையா விஷயங்கள் வந்து லாஜிக் ஓட்டை அப்படின்றது, பெரிய ஓட்டை அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த ஓட்டைக்குள்ளே லாரியே விடலாம் போல, அந்தளவுக்கு பெரிய லாஜிக் ஓட்டை அப்படின்றது இருக்குது. ஏன்னா ஸ்கேம்னு வரும்போது இந்த 4 பேருமே வந்து டிஃப்ரெண்ட், அதாவது மூணு கதையாக வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும், ஹீரோ ஹீரோயின். அப்புறம் அது வந்து கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து ரெண்டும் கலந்து காட்டுற மாதிரி. நம்ம லக்கி பாஸ்கரில் வந்து நம்ம ஹீரோ நடிச்சிருப்பார்ல, அவர் வந்து துல்கர் சல்மான்.
அதே மாதிரி இன்னசென்ட்டில் இவரும் நடிச்சிருப்பார். பெருசாலாம் வித்தியாசம் இருக்காது. நம்ம அந்த எலக்ட்ரீஷியனில் வந்து ஒரு ஒரு ஸ்கேம் பண்ணுவார். அது வந்து அந்த அந்த காலத்தில் பண்ணுறதுனால அதை ஏற்றுக்க முடிகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் எல்லாமே டெக்னாலஜி மாறி போச்சு. எந்த காலகட்டத்தில் நடக்குது? ஒரு 2016, 17 அந்த மாதிரி சமயத்தில் பண்ணுறனால இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஸ்கேம்லாம் ஈஸியாக பண்ணுங்க. அதுக்கு முன்னாடியே பண்ணுற மாதிரி தான் காட்டுவாங்க. 2017 இல்லை, முன்னாடியே பண்ணுற மாதிரி தான் காட்டுவாங்க. அப்போ வந்து அந்த பில்லிங் அடித்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அந்த பில்லிங்கில் வந்து ஸ்கேம் பண்ணுவார் ஒரு மாதிரி சின்னதாக. ஏன்னா அவருக்குன்னு ஒரு கஷ்டம் இருக்கும். நம்ம வடிவுக்கரசி மேமும் யோகி பாபுக்கும் அவங்களுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். அவங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அந்த ட்ரஸ்ட்லாம் பெருசாக பணம் வராது. அவங்க ஒரு ஸ்கேம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த கொட்டுக்காளி ஹீரோயின் அந்த மேமும் வந்து அவங்க ஒரு ஸ்கேம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்கேம் நடந்ததுனால அந்த ஸ்கேம் அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஸ்கேம் போய் சேர்ந்து அர்ஜுன் தாஸ் கிட்ட போய் ஏமாறுவாங்க. அர்ஜுன் தாஸ் வந்து வடிவுக்கரசி, யோகி பாபு அவங்க மூணு விதமாக வந்து திருடுவாங்க. 3 பேரும் வந்து மாட்டிப்பாங்க. இதுதான் வந்து கதை. அப்புறம் மாட்டினதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து வேற ஊரில் வந்து தலைமுறையாக இருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு திருட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று வரும். அந்த திருட்டு வந்து அவங்களுக்காக இருக்காது, வேற ஒருத்தருக்காக அப்படின்றது ஒன்று இருக்கும். இது வந்து மறுபடியும் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இதான் வந்து படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. பட் இந்த ஒன்லைன் ஸ்டோரியிலே வந்து சொதப்பியிருப்பாங்க. பார்க்கும்போது பெரிய லாஜிக் ஓட்டையாக இருக்கும். ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து இவ்வளோ பெரிய லாஜிக்கு போல் அப்படின்றது இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. படம்னாலே வந்து ஒரு லாஜிக்கெல்லாம் மறந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக கருப்பு படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்றது வந்துச்சு. ஆனால் அது பெரிய சக்ஸஸ் ஆக்குனது வந்து ஸ்க்ரீன் பிளே, மியூசிக் டைரக்ஷன், அப்புறம் வந்து ஹீரோ, அந்த படத்தில் நடித்தவங்க அப்படின்றது. ஆனால் இந்த படத்தில் பெரிய லாஜிக் போல் வந்து லாஜிக் ஓட்டையை வந்து நம்மளை மறைக்கிற அளவுக்கு வந்து அவங்க ஸ்க்ரீன் பிளேல வந்து சொதப்பிருக்காங்க, ஸ்கிரிப்ட்லேயே வந்து சொதப்பிருக்காங்க அப்படின்றத வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்புறம் இன்னொன்று, இந்த படத்துக்கு யாராவது எதிர்பார்க்க வரும்போது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். பட் இதே படத்தை சோஷியல் மீடியாவில் இப்போ ரீசெண்டாக வந்து சோஷியல் மீடியாவில் சில விஷயம்லாம் ட்ரெண்ட் பண்ணி ஸ்கேம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கேமுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்லணும்னா மர்மர்னு ஒரு படம் வந்து ஸ்கேம் பண்ணாங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து ஹாலிவுட் லெவலுக்கு போயிட்டாங்க, அப்சஷன் அப்படின்றத வந்து ஸ்கேம் பண்ணாங்க. 2 படமே ரொம்ப மொக்கன்னு சொல்லல. பட் ஸ்கேம்ன்றது வரும்போது நம்மளை வந்து ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த படத்தில் யாராவது உங்களை ஏமாற்றணும் இல்லை ஸ்கேம் ஓஹோ அப்படின்ட்டு இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா இது ஒரு ஆவரேஜான ஒரு மூவி, நார்மலான ஒரு மூவி அப்படின்ற. அது மாதிரி வாய் வச்சுட்டு பேச செருப்பால் அடிப்பேன். அதை நம்ம அந்த லக்கி பாஸ்கர் மியூசிக் மாதிரி தான் இருக்குது. நிறைய இடத்துல பார்க்கும்போது அந்த மியூசிக் ஸ்டைல் இருக்குது. அவர் சிலோன் தான் மியூசிக் டைரக்டர். அவர் வந்து நம்ம ஒரு செகண்ட் இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. அந்த கரண்ட் ஆஃப் பண்ணும்போது வந்து நம்ம மியூசிக் டைரக்டர்லாம் வந்து தேட்டரில் உட்காந்து மாதிரி தேட்டரில் ஏன்டா லைட் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து கேமியோலாம் கொடுத்துருப்பாங்க. நிறைய இடத்துல வந்து கான் சிட்டினா நம்ம அது கரண்ட் சிட்டின்னு எடுத்துக்கலாம், மணி சிட்டி எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அந்த கரன்சியை வச்சு தான் மெயின் பண்ணி அந்த ஒரு ஸ்கேம் பண்ணுறதுனால அது கான் சிட்டின்னு வச்சுருக்காங்க. ஓவராலாக எல்லாரும் பார்க்கலாம், கண்டிப்பாக உட்காந்து பார்க்கலாம், ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம். பெருசாக வந்து லாஜிக்லாம் பார்க்காதீங்க. ஒரு லக்கி பாஸ்கர் இந்த மாதிரி சதுரங்க வேட்டை இந்த மாதிரி படங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். 10க்கு அவுட் ஆஃப் 10 தான். மற்றபடி இந்த படத்தில் வந்து வல்கர் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாமான்னு கேட்டால் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். பட் நீங்கள் என்கேஜாக வந்து பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் வந்து டவுட் தான். லேடிஸு, ஜென்ஸு யார் வேணாலும் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கலாம். படத்தில் வந்து வல்கரிட்டி அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. படத்தில் வந்து ட்விஸ்ட் அப்படின்றது வந்து படத்தோட எண்டில் வந்து பார்ட் 2 அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நான் மறுபடியும் அந்த திருட்டு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. படத்தில் இன்னொருத்தரை மறந்துட்டேன் நான், விடிவி கணேஷ் அவர்கள். அவர் கொடுத்த ஒரே ஒரு கவுண்டருக்காக தான் நான் அந்த படத்தை வந்து பார்க்க வந்தேன் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இபி ஆஃபீஸ் என்ன, இபி ஆஃபீஸ் கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இபி ஆஃபீஸ் மட்டும் என்ன பேட்டரியில் ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்டர் ஒன்று விடுவார். சூப்பராக இருக்குது அந்த கவுண்டர். டோட்டலாக இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான மூவி தான். ரெஃபரன்ஸ் அப்படின்றது ஒரு ரஜினி ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. எண்டில் வந்து விஜயோட ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் டைட்டில் கார்டில் வந்து சிஎம் விஜய், ஜோசப் விஜய் அவர்களுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி ஒன்று தேங்க்ஸ் கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. படத்தோட ரிவ்யூ படத்துக்கு 10க்கு கொடுக்கணும் அப்படின்னா வந்து ஒரு 5.5 அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா வந்து சொதப்பிருப்பாங்க. படத்தில் எல்லா ஸ்டார் காஸ்ட்டுமே சூப்பராக அமைஞ்சிருக்காங்க. பட் சொதப்பினதுனால எனக்கு பர்சனலாக படம் பார்க்கும்போது கொஞ்சம் எரிச்சலாக இருந்துச்சு. ஏன் வந்து கரெக்டாக கொடுக்க வேண்டிய ஒரு படத்தை கரெக்டாக கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் 10க்கு வந்து 5.5. செகண்ட் பார்ட் வர மாதிரி தான் வந்து ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அது படம் வந்து முடிஞ்சிடும். படம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் கிளம்புவாங்க. அப்புறம் சின்னதாக ஒரு வீடியோ மாதிரி கட் பண்ணி பேரோட சேர்த்து ஓடிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபுல்லாக நின்று பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் பார்ட் லீடிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.